ஏன்னா இந்த படம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி டிக்யூ தான். துல்கர் சல்மான் சான்ஸே இல்லை. இப்படி ஒரு நடிகனை வந்து நான் இன்னுமே போற்றாம வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்ல. இது ஒரு மாசான படம்லாம் இல்லை, ஒரு கிளாஸான படம். ஒரே விஷயம் தான் பிடிச்சிது, டேய் கட் பண்ணதுக்கப்புறம் நடிக்காதரா அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு செருப்பால் அச்சா மாதிரியான வார்த்தை. அந்த வார்த்தை கட் பண்ணதுக்கப்புறம் நடிக்காதீங்கடான்னு. டேரக்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் உள்ள கதை ஆக்சுவலாக வந்து குருக்கும் அவங்க சிஷ்யருக்கும் நடக்கிற ஒரு கதை. அவங்களுக்குள்ள ஈகோ ஆகிற விஷயம் தான் படமாக வந்து கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் இது மட்டும் வந்து படம் ஃபுல்லாக கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாறுது. இந்த படத்தை வந்து 2 ஜானராக வந்து கொண்டு போயிருக்காரு. அதுவும் போர் அடிக்காமல் இது வேற லெவலில் பண்ணியிருக்காரு பிரதர். ஆக்சுவலாக வந்து நான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சே நான் பார்க்கல. இது நினச்சேன்னு பார்த்தோன்னா இது வந்து தியாகராஜ பாகவதரோட கதை ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து நினச்சி வந்தேன். பட் ஆனால் பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. காந்தா படம் ரொம்ப ஆசமாக ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, சமுத்திரக்கனி சார் 3 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே சிறந்த இதுனா கதை, திரைக்கதை செம்மையாக இருந்தது. அதை தாண்டி படத்தோட கான்செப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு வரும்போது பயங்கரமான ஒரு லேக் தான். செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடிவுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நம்மள ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் கரெக்ட் பண்ணணும், இல்லை என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும், அது இல்லை. அது கம்ப்ளீட்டாக மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. படம் சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். துல்கரோட அடுத்த ஹிட் படம்னே சொல்லலாம் ப்ரோ. கன்ஃபார்ம் இதுவும் துல்கர். ஸோ இப்போ எல்லாமே ஒரு மரியாதை வந்து துல்கர் மேலே வந்து ஒரு மரியாதை வந்திருக்கும். ஏன்னா இப்போ எல்லா படமே வந்து நல்லா ஹிட் படமாக கொடுக்கறதுனால வந்து இந்த படமே அதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது ப்ரோ. ஸோ நான் அதை எய்ம் பண்ணி தான் வந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரொம்ப லேகிங்காக இருக்குது, லெங்க்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. படத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள்ன்ட்டா துல்கர் சல்மான் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஒரு கமல் சார் ஒரு நாயகனில் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஒரு செட்டு உள்ள ஒரு டைரக்டர் வந்தால் என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்கும். ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை உருவாக்குறான்னா அவன் பெத்த தகப்பனோட தன் நாட்டை எந்த அளவுக்கு நேசித்து ஒரு ஹீரோவை உருவாக்குறான். அந்த ஒரு ஹீரோ உருவாகிட்டதுக்கப்புறம் டைரக்டரையே மண்ணோட மண்ணாக போட்டு இன்றைக்கி புதைச்சிட்டு வந்தால் எங்கேயோ இருக்கிறான். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டேன் பார்த்தியா, அவனாயிட்டம் பார்த்தியா, இவனாயிட்டம் பார்த்தியா, அதுக்கெல்லாம் வேறு யார், அதுக்கு அவன் எவ்வளோ மனக்கெடுறான் அப்படின்னு ஹீரோவும் உணரணும். அப்படின்றத செட்டுக்குள்ளேயே வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா சினிமா மேலே லவ் இருக்கிற ஒரு மனுஷனால தான் இப்படி ஒரு படம் எடுக்க முடியும். இல்லைனா இந்த படம் வேஸ்ட்டு, பார்க்குறவன் வேஸ்ட்டு. நடிப்புனா என்ன, ஒரு டைரக்டருக்கும் ஒரு நடிகனுக்குள்ள ஒரு ஈகோ, அந்த ஈகோவை எப்படி நம்ம கலைஞ்சா படம்னா எவ்வளோ சக்ஸஸாக வரும். ஸோ அதை வந்து ரொம்ப பொருத்தமாக பண்ணியிருக்காங்க. 3 கேரக்டர் தான். ஒன்று வந்து பாக்யலட்சுமி போஸ்ரே, இன்னொன்று சமுத்திரகனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான். இந்த 3 பேரை வச்சுட்டு நம்மளை 3 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க வந்து அந்த டைரக்டர் நம்ம பாராட்டி ஆகணும். தியேட்டரில் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். அந்த விண்டேஜ் லுக்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கார். துல்கர் சல்மானோட நடிப்புக்காகவே நீங்கள் இன்னொன்று ஒரு தடவை வந்து பார்க்கலாம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவர் அந்த ஸ்டைலிங் பண்ணி அந்த கலரில் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், அது டெஃபினட்டாக அது தனியாக ரொம்ப அழகாக இருக்குது. அது தவிர ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்கிங்லாம் தரமாக இருந்தது. நம்மள அந்த 1940s அந்த டைம்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப மெனக்கெட்ட வேலை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் செமையாக இருந்தது. பாடல்கள் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் சின்ன விஷயங்கள்லாம் கவனிச்சவங்க மேபி ஸ்க்ரீன் பிளேல இன்னும் நம்மளுக்கு ஏதாவது, ஏன்னா இது வந்து ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை யார் பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் கான்செப்ட். நம்மளுக்கே அது தெரிஞ்சிருது அது யார் பண்ணாங்கன்னு. ஸோ ஆப்வியஸ்லி அது பெருசாக அதுக்கடுத்து என்ன நடக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியறதுனால அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக எதுவும் இல்லை. சமுத்திரகனி ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சீரியஸ் ரோல் பண்ணுறாரு. அது நல்லா பண்ணியிருக்காங்க. வெரி குட் ஃபோட்டோகிராஃபி, ரொம்ப நல்ல ரீரெக்கார்டிங், சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த ஹீரோ என்ன நடித்த பொண்ணும் நல்ல பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபுல்லாக அவரோட பயோபிக்கே கிடையாது. இது 1950s வந்து அந்த கதைக்களம் நகருது. ஸோ அது மட்டும் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சுச்சுவேஷன் வரும். ஆனால் வந்து இந்த படம் வேறு எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகனி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருப்பார் இந்த படத்தை பற்றி. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த படம் வந்து என்னை தூங்க விடாமல் பண்ணுச்சு, இந்த படத்துக்கு அப்புறம் என்னை பற்றி ஒரு புதிய பரிமாணம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார். உண்மையாக சொல்கிறேன், கண்டிப்பாக பார்ப்போம். வேற லெவல் பண்ணிட்டாரு படம். நான் இப்பயும் நான் சொல்கிறேன், பயங்கரமான மாசு அப்படி இப்படிலாம் வந்துடாதீங்க. நடிப்புனா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த படத்தை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னுமே துல்கர் சல்மானை வந்து போற்றப்பட வேண்டிய ஆளுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சாதாரணமாக வந்து போயிட்டு இருக்காப்புல. சும்மா ஒரு படம் நடித்தோடனே நடிப்பு அரக்கன், நடிகர் திலகம், மங்கேஜெல்லாம் அப்படிலாம் பண்ணுறாங்க. அவங்கள மத்தியில் வந்து துல்கர் சல்மான் வாழ்ந்துருக்காப்புல. சான்ஸே இல்லைங்க. ஒரு மிரர் சீன் இருக்கும், அதை நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம். பிஜிஎம், அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம்.
நான் செகண்ட் ஹாஃப்ல வருவேன். ஒரு சில் ரோல், அவ்வளோ. அதுக்கு மேலே நம்ம வர ஒரு சில் ரோல், அதான். அதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை. இவங்க 3 பேரும் பார்க்குற போது நம்ம வந்து அவரை வந்து நான் நல்லா இருந்தது. நல்லா என்டர்டெயின் பண்ணுவார். அது நம்ம ஹெவியாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டராக அந்த மாதிரிலாம் போகும்போது செகண்ட் ஹாஃபில் டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ ராணா வந்து நல்லா கலக்கிறாரு. நாங்கள் பார்க்குற தியாகராஜ பகவதர் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவங்க முடி இப்படி இருக்கும். எப்போ பார்த்தா ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வெஸ்டில் இருப்பாங்க. பட் இதில் துல்கர் சல்மான் எப்போ கோட்டு சூட்டோட தான் வர்றாங்க. ஃபஸ்ட்டு சீனில் மட்டும் அவர் ஒரு ஏழை சமுத்திரகனியை மீட் பண்ண வர்றாரு. சமுத்திரகனி ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரு. அப்போ ஒரு பழைய வேஸ்டியோட வர்றாங்க. தவிர மீதி எல்லாத்துலேயும் சூட்டு பூட்டில் வர்றாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த தியாகராஜ பகவதர் கதையை தெரிஞ்சிருக்கணும். பட்டுன்னு கண்டது தண்ணி கொட்டிருச்சு அந்த சீனில். ஏன்னா திகிர்த்து நம்மளுக்கு வந்து ரொம்ப படபடப்பாக்கி விட்டாப்புல துல்கர் சல்மான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே அமைதியாகி உட்காந்தாச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கிரிப்பிங் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். முழுக்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லேயே போனதில் ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி அந்த படத்தை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற லெவல், செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே ரகம். மொத்தத்தில் வந்து இது கொஞ்சம் அபவ் ஆவரேஜ் படம். மியூசிக்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெரிய பொருட்செலவில் எடுத்த படம் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை. இந்த டேரக்டர் பாராட்டணும். ஏன்னா இது 2.25 மணி நேரம் எவனும் ஃபோன் நோண்டாமல் படம் பார்த்துட்டு கைத்தட்டு போகிறான். இதை விட என்ன வேணும்? அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இவங்க மெயினாக இந்த 3 கேரக்டர்ஸ், ஆக்டர், டைரக்டர், ஹீரோயின், இவங்க 3ல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஆடியன்ஸ் யோசிக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் ராணா ஹெல்ப் பண்ணுவார் எங்களுக்கு. கடைசி சீன் வரைக்கும் யோசிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ராணா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தியேட்ரிக்கல்லாக இருக்குது. லிட்டில் பிட் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குது. அது அவங்க ஃபால்ட்டு கிடையாது. டைரக்டர் ஒருவேளை அப்படி பண்ண சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குது. கடைசி லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் அவங்க வர்றாங்க. அவர் நல்ல ஆக்டர் தான், பட் கொஞ்சம் ஓவர் ட்ராமேட்டிக்காக இருக்குது. மீதி எல்லா கேரக்டரு நல்லா இருக்குது. ஐ திங்க் நிறைய ஒரு 2-3 தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கும், அதாவது கன் ஷாட் நடக்கும். அந்த கன் ஷாட் எப்படிங்கிறத ஓரளவு சினிமா பார்த்த கிறுக்க நான் வந்து என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் அதை புதுமையாக செஞ்சுருக்காங்க. இது வந்து கமர்ஷியலாக லவ் எதையோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் இருக்கிற 24 டெக்னீஷியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரே தமிழ் திரைப்படம் இந்த படம். இது காந்தான்னு பேர் வச்சதுனால எம்ஆர் ராதா கதை நினச்சின்னு உள்ளே வந்துடாதீங்க. ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் சாந்தா, ஒரு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் காந்தா. மொத்தத்தில் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். நம்மலாம் வந்து உண்மையாலுமே நம்ம குடும்பத்தோடு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்த்தா தான் நம்ம சினிமாவுக்கு தர பெரிய மரியாதையாக பார்க்குறேன். ரொம்ப அருமையான கதை, ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், த்ரில்லிங் எல்லாமே இருக்கிற கதை. ரொம்ப நாள் கழித்து வந்த ஒரு தமிழ் திரையுலகன்ல சினிமாக்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக இந்த படம் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு 3-4 சீன்ஸில் அந்த ராணா வர்ற சீன் இருக்குது. அது மத்தியானமும் காலையில் நடக்குது. அதுதான் காலையில் 5 மணிக்கு லைட் ஆஃப் பண்ண மாதிரி எடுத்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால நிறைய படம் ஒரு 2 வருஷமாக நிறைய தியேட்டரில் பெரிய மாலில் படம் பார்க்குற மாதிரியே இல்லை. ஒரு இன்வால்வ் ஆக முடியும். எக்ஸலண்ட் மூவி. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இது பயோபிக்லாம் இல்லை. அந்த காலத்தில் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த காஸ்டியூமு, அந்த சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படிலாம் இல்லை. சூப்பர் மூவி. கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்.